ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 12 ஜுவாலஜி, அதாவது 12ஆம் வகுப்பு என்னது விலங்கியல். ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக, அதுவும் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஆல்ரெடி பயாலஜி போட்டிருக்கோம், இது பியூர் சயின்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இது ஹோட்டல் எக்ஸாம் 2024க்கு நம்ம எய்ம் 70க்கு 65 பிளஸ். அதுவும் சில கொஸ்டின்ஸ் வந்து டாப்பர்ஸ்க்கு சொல்லி ரவுண்ட் பண்ணியிருப்பேன். அந்த கொஸ்டின்ஸை நீங்க சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம 70க்கு 70 ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? சரி, சோ என்னென்ன சாப்டர்ஸ்ல இருந்து படிக்க போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல புக் பேக்ல வந்து 1 மார்க்ஸ்க்கு அடுத்து வரக்கூடிய கொஸ்டின் 7, 10, 11. சென்ட வாங்கணும்னா 8 கொஸ்டின் சேர்த்து பாருங்க. இன்சைட் பாத்தீங்கன்னா இதுல இருந்து கொடுத்திருக்கேன், அதாவது பியூர் சயின்ஸ் புக்ல இருந்து இருக்கு, பயாலஜி டெக்ஸ்ட் புக் அதுல இருந்தும் சில கொஸ்டின்ஸ் இன்சைட்ல கொடுத்திருக்கிறேன். சோ அதை படிச்சுக்கோங்க. வாட் ஆர் கான்ஜுகன்ஸ், இணைப்பிகள் என்றால் என்ன? அடுத்து மல்டிபிள் ஃபிஷன் இன் பிளாஸ்மோடியம், பல பிளவுகள் இல்ல எதுல பிளாஸ்மோடியத்தில் இருக்கக்கூடிய பல பிளவுகள், பல்வேறு பிளவுகள் என்ன? அடுத்து வாட் இஸ் பெடாகமி, பெடாகமி என்றால் என்ன? தென் செனிசன் ஃபேஸ் ஆஃப் லைஃப், செனிசன் ஃபேஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் முதிர்ந்த கட்டம் என்றால் என்ன? வாட் இஸ் எக்ஸோகமி, எக்ஸோகமி என்றால் என்ன? டிராயன் லேபிள் ஜெமியூல், கரெக்ட், அதாவது ஜெமியூல் படத்தை வரைந்து பாகத்தை குறிக்கிறது. தென் நெக்ஸ்ட் வாட் இஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லையா? சோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் என்னது? ஒரு பாலின இனப்பெருக்கம், அதாவது பாலின இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? என்றால் என்ன? அடுத்து சாப்டர் 2ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல 1 மார்க்ஸ்க்கு அடுத்து கொஸ்டின்ஸ் 19, 23, 24, 25, 26, 28, 29, 31, 32, 34. இன்சைட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவரி, கருப்பையினுடைய அமைப்பு. அடுத்து வாட் இஸ் ஓவல்யூஷன், ஓவல்யூஷன்னா அண்டவிடுப்பு என்றால் என்ன? அடுத்து வாட் இஸ் எக்டோபிக் பிரெக்னன்சி, இடம் மாறிய கர்ப்பம் என்றால் என்ன? சோ இது பியூர் சயின்ஸ் புக்லயும் இருக்கு, பயாலஜி புக்லயும் அது இருக்கு. சோ இங்க இல்லைன்னா நீ அங்க இருந்து எடுத்து படிச்சுக்கலாம். சாப்டர் 3ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல 1 மார்க்ஸ்க்கு அடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் 8, 12, 14, 15, 19. ஓகே, சோ டாப்பர்ஸ் சென்ட வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரவுண்ட் பண்ண கொஸ்டின்ஸ் 39, 17 சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணணும். இன்சைட் பாத்தீங்கன்னா வாட் இஸ் சிவிஎஸ், சிவிஎஸ் என்றால் என்ன? தென் வாட் இஸ் ஆண்ட்ரோசென்தசிஸ், ஆண்ட்ரோசென்தசிஸ் என்றால் என்ன? தென் வாட் இஸ் சுரோகேசி, சுரோகேசின்னா தமிழ்ல வாடகை தாய் என்றால் என்ன? சோ இது சாப்டர் 3ல. அப்புறம் சாப்டர் 4ல பாத்தீங்கன்னா புக் பேக்ல 1 மார்க்ஸ்க்கு அடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் 25, 27, 28, 30, 31, 32, 34, 36, 39. டாப்பர்ஸ் வந்து இந்த ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பா படிங்க, 26 33 70க்கு 70 வாங்குறதுக்கு. ஓகேவா? அடுத்து இன்சைட் பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் யூஜெனிக்ஸ், அதே மாதிரி வாட் இஸ் கேரியோடைப்பிங், கேரியோடைப்பிங் என்றால் என்ன? தென் வாட் ஆர் மல்டிபிள் அல்லீல்ஸ், பல அல்லீல்கள் என்றால் என்ன? அடுத்து சாப்டர் 5ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல 1 மார்க்ஸ் அடுத்து அதுக்கு அடுத்து வரக்கூடியதுல 17, 20, 25, 27, 28, 29, 33, 34. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 18 and 22 படிச்சீங்கன்னா சென்டா வாங்கலாம். ஓகே, இன்சைட் பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், மனித மரபணு தொகை திட்டத்தினுடைய சிறப்பியல்புகள் அல்லது பண்புகள். அடுத்து வாட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன்னா படியெடுத்தல் என்றால் என்ன அல்லது டிஃபைன் வரையறுன்னு கேட்கலாம். தென் வாட் இஸ் ஜெனடிக் கோட், மரபணு குறியீடு என்றால் என்ன? அடுத்து சாப்டர் 6ல வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க்ஸ்க்கு அடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ்ல வந்து 17, 19, 20, 23, 25, 30 இன்சைட் கொஸ்டின்ஸ். ஐ மீன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா புக் பேக்ல 26 and 32 படிச்சீங்கன்னா சென்டா வாங்கலாம். இன்சைட் பாத்தீங்கன்னா வாட் ஆர் கனெக்டிங் லிங்க்ஸ், இணைக்கும் இணைப்புகள் என்றால் என்ன? தென் குவாசர் வேவ்ஸ், உறைதல் என்றால் என்ன? தென் வாட் இஸ் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன், தன்னிச்சையான தலைமுறை என்றால் என்ன? சோ நெக்ஸ்ட் சாப்டர் 7 பார்ப்போம். சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல 1 மார்க்ஸ், அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் 18, 20, 21, 22, 26. இன்சைட் பாத்தீங்கன்னா எனி 5 பாக்டீரியல் டிசீசஸ், அதாவது பாக்டீரியாவால வரக்கூடிய ஏதேனும் 5 நோய்கள். அடுத்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தைமஸ், தைமஸினுடைய அமைப்பு மற்றும் செயல்பாடு. அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி, செயலில் மற்றும் செயலற்ற நோய் எதிர்ப்பு சக்தி வேறுபடுத்துக. சாப்டர் 8ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல 1 மார்க்ஸ், அதுக்கு அடுத்து வரக்கூடியது 16, 17, 18, 20, 22, 25, 30. தென் இன்சைட் பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி ப்ரொடெக்ட்ஸ் அவர் பாடி டிசீசஸ், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பு என்ன பண்ணுது, நோயில இருந்து பாதுகாக்குது எப்படின்னு கேக்குறாங்க. அடுத்து வாட் இஸ் பயோ ரெமிடியேஷன், உயிரியல் திருத்தம் என்றால் என்ன? சோ 8 சாப்டர்ஸ். சோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கொஸ்டின்ஸ் வரும்போது கண்டிப்பா வந்து சேஞ்ச் ஆகும். சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு லெசன் அதிகமா இருக்கும், இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல லெசன் ஒன்னு வந்து கம்மியா இருக்கும். அதனால
அடிஷனலா சாப்டர் 9 கொடுத்துருக்கிறேன். தேவைப்படாது, தேவைப்பட்டா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. உங்க ஸ்கூல்ல சொல்லுவாங்க என்ன சிலபஸ் அப்படின்ட்டு. அப்படியே கொடுத்தாங்கன்னா அட்லீஸ்ட் சாப்டர் 9ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சா போதும். அதாவது 12, 14, 21, 22, 23, 24 அப்புறம் 29. கொஞ்சம் ஃபுல் மார்க் எடுக்கணும், சென்ட் எடுக்கணுங்கிறவங்க 13, 18 and 26 சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க போதும். சோ இது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். முக்கியமான ஒரு வீடியோ, நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.